வணக்கம். வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியான, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கட்லெட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரையுமே இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா இதில் 1 கேரட் துருவி வச்சுருக்கேன். கூடவே 1/4 கப் பட்டாணியும் சேர்க்குறேன். பட்டாணியும் கேரட்டை எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டுக்கும் பட்டாணிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா இந்த பட்டாணி வேகிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி தொளிக்கிறேன். தண்ணி தொளித்து இதை லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக தொளிச்சாலே போதுமானது. இப்போ பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா ஐட்டங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மத்து இல்லாட்டா மேஷர் வச்சு இந்த பட்டாணி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. பட்டாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசிஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம கட்லெட்டில் தட்டி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பட்டாணி அளவை அதிகப்படுத்தாதீங்க, 1/4 கப் அளவே சரியாக இருக்கும். அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் இந்த பட்டாணி கேரட் மசாலாவோட நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்ததுக்கப்புறமா திரும்ப இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கட்லெட்டுக்கு இதை தட்டி போட முடியும். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து கட்லெட் தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உருண்டைகள்லாம் தயாராக இருக்குது. இதில் ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான கட்லெட் ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட்லெட்டோட அளவை பெருசாவோ சின்னதாவோ போட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையும் தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை டிப் பண்ணி பொரித்து எடுக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணோம். இன்றைக்கி பிரெட்டில் 4 பிரெட் எடுத்துருக்கிறேன். ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்களை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. ஓரங்களை சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்லெட் சீக்கிரமாக கலர் மாதிரி வந்துடும். இதை மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் தயாராகிரும். இப்போ நம்ம கட்லெட்டை மைதா மாவு கலவையில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மைதா மாவில் ஒரு வாட்டி பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. 2 கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணும்போது சரியாக கோட் ஆகலைன்னா திரும்ப ஒரு வாட்டி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு திரும்பியுமே நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கோட்டாக ரொம்பவே நல்லா திக்காக கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா நீங்கள் ரவையிலையும் கோட் பண்ணி பண்ணலாம். அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மைதாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை நீங்கள் ரவையில் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. ரவையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து கோட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கட்லெட்டோட ரவை உங்களுக்கு ஒட்டி வர ஆரம்பிச்சிரும். இப்போ இது எல்லாமே தயாராகிருச்சு.
இப்போ இது ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆகி நம்மளுக்கு பொரிக்கும் போது ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். நான் ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ 15 நிமிஷம் கழித்து நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இதை அடிக்குறுக்கா திருப்பி விட தேவையில்லை. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரையுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கடையில் கிடைக்கிற மாதிரியே கட்லெட் தயாராகிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அடுத்து நான் ரவையில் உள்ளதை பொரிச்சு எடுக்கிறேன். ரவையில் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கல, கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை உங்களுக்கு பிரியாமல் வரும். இந்த ரவையில் பண்ண கட்லெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வெளியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம பருப்பு வடையெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதுவே பிரெட் க்ரம்ஸில் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான மெத்தடில் செஞ்சு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரவையில் பண்ணதும் தயாராகிருச்சு, அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் பண்ணதும் தயாராக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியான அதே நேரத்தில் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.